ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமதகப்பனே, அப்பா, முதலாவது இந்த கிருபையான கூடுகைக்காக உம்மை துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். கர்த்தாவே, உலகத்தில் ஏன் எங்கள் இந்திய திருநாட்டில் கூட எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை ஏழை பாவிகளாகி அடிமைகளுக்கு தந்திருக்கிறீரே, ஈந்தளித்திருக்கிறீரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷ பிரகாரமாக பரிசுத்தாவியானவரை அனுப்பியர்களும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உண்மையிலேயே மனம் திரும்பினவர்களாக, உம்முடைய வல்லமையிலே வளர்ந்தவர்களாக, ஆவிக்குரிய பிள்ளைகளாக கடந்து செல்ல உதவியர்களும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம். ஆமென். யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்ராவின் புத்தகம் 7:1. இந்த வர்த்தமானங்களுக்கு பிறகு செராயாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா காலத்திலே பாபிலோனுக்கு வந்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எஸ்ராவை பற்றிய குறிப்பு இது. அவன் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்தான். ஏன் வந்தான் என்பதை நாம் அறிய வேண்டுமென்றால் சரித்திரத்தின் ஏடுகளை புரட்ட வேண்டும். 2ஆம் நேபுகாத்நேச்சார் எருசலேமிலே வந்து அந்த தேவாலயத்தை எரித்து போட்டான். அதன் பனிமூட்டுகள், பாத்திரங்கள், பொற்கிண்ணங்கள் மற்றும் அந்த மக்களை எல்லாம் அடிமைகளாக பாபிலோன் தேசத்திற்கு எடுத்து செல்கிறார். புரிகிறதா? 2ஆம் நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அந்த தேவாலயத்தை எரித்து அதன் பனிமூட்டுகள், போர்க்கிணங்கள் மற்றும் அந்த மக்களை எடுத்து பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக. இன்றைக்கு நான் பண்ணுகிற பிரசங்கம் சரித்திர பூர்வமான ஒரு பிரசங்கம். அதனால நீங்க கொஞ்சம் அதிகமாக கவனிக்க வேண்டும், அப்பொழுதுதான் புரியும். 2 நாளாகமம் 36:14 சொல்கிறது, ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின் படியும் மிகவும் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். ஏன் இந்த அவல நிலை? ஏன் இந்த கேடுபாடு? நான் சொன்னேன், எருசலேம் தேவாலயத்தை எரித்து அதில் உள்ள பொற்கிண்ணங்கள் மற்றும் அங்கிருந்த பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் அவன் எடுத்து சென்றான். மக்களையும் அடிமைகளாக தன் தேசத்திற்கு கூட்டி சென்றான். அதற்கு பதில் இந்த வசனத்தில் இருக்கிறது, ஆசாரியராகிய பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் புறஜாதிகளும் சகல அருவருப்புகளின் படியும் மிகவும் துரோகம் பண்ணினார், பாவம் செய்தார்கள். சுருக்கமாக சொன்னார். அதனால கர்த்தரால் வரவழைக்கப்பட்ட தண்டனை. கர்த்தரே 2ஆம் நேபுகாத்நேச்சரை அனுப்பி அவர்களை அடிமைகளாக எடுத்து செல்ல செய்தார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தால் கர்த்தர் நிச்சயம் நம்மளை தண்டிப்பார், அடிப்பார். அதில் சந்தேகமே இல்லை. இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஆணாயிருந்தாலும் சரி, பெண்ணாயிருந்தாலும் சரி, நம்முடைய தலைக்கு நேராக ரொம்ப வெகு தூரத்தில் கத்தி தொங்கி கொண்டு இருக்கிறது. ஞாபகம், ஜாக்கிரதை. சும்மா வேலைக்காரமாரெல்லாம் இன்னைக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பேப்பரை ஒழுங்கா படிக்கிறது கிடையாது. நீங்க அனுதினம் உங்க கையில தினத்தந்தியோ தினமலரோ
எது கிடைச்சாலும் சரி அதை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து படித்தால் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவள் தலைக்கு மேலாக ரொம்ப தூரத்திலே கத்தி தொங்கி கொண்டிருக்கிறார். அது எப்போ அறுந்து விடும்? கர்த்தர் அனுமதிக்கலாம். எப்போ அறுந்து நம்முடைய தலையை குழப்பம் என்று சொல்ல முடியாது. சும்மா இன்னைக்கு வேலைக்காரமாக பேப்பர்ல என்ன படிக்கான், பேப்பர் எடுத்தான், நடிகைக்கு ஆண் குழந்தை பிறந்தது. சரி சரி, இது நல்ல விஷயம் தான். மாப்பிள்ள பாரு, அவட எங்கு உள்ளவன் அவன். இன்னைக்கு வேலைக்காரமாக எல்லாம் சினிமா அந்த முகத்துல சுத்திக்கிட்டு அலையலாம். பேப்பரை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி படிங்க, நமக்கு ஆபத்து காத்து கொண்டு இருக்கிறது என்று தெரியும். கண்டது கழியதையும் சினிமா செய்திகள் தான் இன்னைக்கு மக்களை இழுக்குது. ஆக இவரும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. கர்த்தர் தண்டிப்பார், அதில் சந்தேகமே இல்லை. மிகவும் ஜாக்கிரதையாக கர்த்தருடைய கற்பனைகளில் ஓடுவோம். பாருங்க, நான் சொன்னேன் எடுத்த உடனே 2ஆம் நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து, அவனுக்கு எருசலேமுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அவன் வந்து அந்த ஆலயத்தை தீ கொளுத்தி பனிமூட்டுகள் பொற்பாத்திரங்கள் அந்த மக்களையும் தான் தேசத்துக்கு கூட்டிட்டு போயிட்டான். அடிமைகளாக அங்கே அடிமை வேலை செய்வதற்காக. காரணம் அவங்களுடைய பாவங்கள். அதனால எந்த நேரமும் மாற்றம் வரலாம். நாம் பாவத்துக்குள் வாழ்ந்து வந்தால் அது தனி மனிதர்களுக்கு பொருந்தத்தான் செய்யும். அப்புறம் இன்னொரு கதை நடக்கு. அது நல்ல காரியம். பெர்சியாவின் காலங்கள் கடந்தோடுகிறது. பெர்சியா அவங்க அடிமைகளா இருக்காங்க. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ், என்ன பேரு சொல்லுங்க, சின்ன பேரு சொல்லுங்க, கோரேஸ். ஆங்கிலத்தில் டேரியஸ், DARIUS, கோரேஸ். அப்போ அந்த கோரேஸ் ராஜா என்ன பண்றான், நேபுகாத்நேச்சாரோட சண்டை போட்டு அவனை தோற்கடிக்கான். தோற்கடிச்சு இந்த மக்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தான். நல்ல சரித்திர கதை நல்லா இருக்குல்ல, விடுதலை கொடுத்தான். அதுல முக்கியமா ஒரு காரியம் கவனிக்க வேண்டியது, கர்த்தர் கோரேஸ் ராஜாவின் ஆவியை ஏவினார். கர்த்தர் கோரேஸ் ராஜாவின் ஆவியை ஏவினார். அவன் சொல்றான், அவன் வெற்றி பெற்றுட்டான், நேபுகாத்நேச்சாரை முறியடித்து விட்டான். அவன் சொல்றான், நீங்க இந்த ஜாமானங்கள், பொன் வெள்ளி மற்றும் வஸ்துக்கள், பொருட்கள், பனிமுட்டுகள், காணிக்கைகள், நாங்கள் தர பணம் எல்லாத்தையும் எடுத்து பழையபடி உன் கோயிலை கெட்டுங்கிறான். அது நல்ல செய்தி இல்ல? அப்போ பொதுமக்கள் உற்சாகமாக எருசலேம் சென்று ஆலயம் கட்ட முன் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா பொதுமக்கள் எல்லாரும் வர்றாங்க, ஆசாரியரும் லேவியரும் முன் வரவில்லை. நமக்கு புரிகிற மாதிரி சொன்னா குருக்கள் முன் வரவில்லை. அது ஒருவேளை உண்மையிலே வெட்கக்கேடான விஷயம். உங்களுக்கு கதை புரியுதா? முதல்ல நேபுகாத்நேச்சார் வந்து நொறுக்கி அடிச்சு தீ கொளுத்தி இவங்களே எல்லாம் ஜாமானத்தெல்லாம் எடுத்து கொண்டு போயாச்சு, மக்களையும் கூட்டிட்டு போயாச்சு. டேரியஸ் யாரு? கோரேஸ் என்கிற ராஜா வர்றான். ஆங்கிலத்துல டேரியஸ். அந்த கோரேஸ் ராஜா வந்து இந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்தான். நீங்க போங்க, நானும் பணம் தானே, எல்லாரும் தாங்க, போய் எருசலேம் அங்க அழிஞ்சு கிடக்குல, தீ கொளுத்தப்பட்டு அப்படியே கிடக்கு, பாலைவனமா கிடக்கு, அதை போய் திரும்ப கெட்டுங்க, கெடுத்து உங்க வழிபாடுகள் எல்லாம் பலிபீடத்தை கட்டுங்க, தகன பலி செலுத்துங்க சொல்றான். ஆசாரியர்கள் முன் வரலையா? ஆசாரியர்களும் லேவியர்களும் மற்ற எல்லா ஜனங்களும், அதாவது குருக்கள் முன் வரவில்லை. உண்மையிலே அது ஒரு வெட்கக்கேடான விஷயம். அதாவது நான் கூட ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நாசரேத்தில் ஒரு கல்யாண ரிசப்ஷன் வரவேற்புக்கு போயிருந்தேன். அங்கே சினிமா பாட்டு போட்டு ஒரே ஆட்டம் பார்த்துக்கிடுங்க, மாப்பிள்ளை பொண்ணு முன்னால. காந்தி செல்வின் ஐயா அங்கே இருந்தாங்க, நானும் மேடையில் என்ன கூட்டிட்டு போனாங்க இருந்தேன். அப்போ காந்தி செல்வின் ஐயா மைக்க பிடிச்சி ஒரு காரியம் சொல்லிட்டாங்க, இனிமேல் இன்னைக்கு சொல்றேன், இனிமேல் இந்த நாசரேத்தூரில் யாராவது இந்த மாதிரி கல்யாண வீடுகளில் சினிமா பாட்டு போட்டு ஆடினால்
நான் வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஐயர் போயிட்டா அப்படின்னு சொல்லாத, நீ வேற எவனையும் வச்சு ஜோம் பண்ணு, ஜோம் பண்ணாம போ என்று ஆவேசமாக கத்தினார். அப்படிப்பட்ட குருக்கள் நமக்கு தேவை, இல்லை என்று சொல்லவில்லை. அப்படிப்பட்டவர்கள் நமக்கு அதிகம் தேவை. பாவத்தை இன்னைக்கு எந்த சபையில பார்த்தாலும் சரி, என் கண்காண விபச்சாரக்காரர்கள் இருக்கிறார்கள், குடிகாரர்கள் இருக்கிறார்கள். அவங்க யாருமே நம்ம கண்டிக்க முடியல, அடிக்க வருவோம் போல அப்படிப்பட்ட நிலைமையா இருக்கிறது. குருக்கள் முன் வர வேண்டும், முன் வந்தாலும் ஆபத்தாம் போல, பிரச்சனை ஆயிரும் போல இருக்கு. என்ன ஆண்டவர் கருத்துல விடுறேன். அப்போ செருபாபேல் என்பவனுடைய தலைமையில் ஆலய கட்டுமானம் துவங்குகிறது. பலிபீடத்தை கட்டினார்கள், தகன பலிகளை செலுத்துகிறார்கள், அஸ்திபாரம் போட்டார்கள். பற்பல எதிர்ப்புகள் வந்தது. இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தபடியினால், வேதம் அதைத்தான் சொல்கிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தபடியினால் தேவாலயத்தை கட்டி முடித்தார்கள். தேவாலயத்தை கட்டி முடிச்சாச்சு. பலிப்பீடெல்லாம் கட்டி எல்லாம் அந்த எல்லா சடங்குகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆராதனை என்று சொல்லுவோம் அல்லவா, அது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருந்த காலத்தில் தான் எஸ்ரா வருகிறான். நம்முடைய ஹீரோ எஸ்ரா வருகிறான். இந்த எஸ்ரா எருசலேமுக்கு சென்று தன்னுடைய மக்களை பார்த்து நலம் விசாரித்து அந்த ஆலயம் எல்லாம் எப்படி இருக்கிறது, அந்த மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று எப்பொழுது வருகிறார் என்றால், அர்தசெர்சாஸ் என்கிற ராஜா ஆளுகிறார் அங்க பாபிலோன்ல. காலங்கள் கடந்து போகிறது. அர்தசெர்சாஸ் என்கிற ராஜா ஆளுகிறார். அப்போ தான் மக்களை சந்திக்கவும் வேதத்தை போதிக்கவும் எங்க எருசலேமுக்கு வர்றான். பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வர்றான். கதை புரியுதா? அப்போ அர்தசெர்சாஸ் ராஜாவின் காலத்தில் யார் இந்த எஸ்ரா? இவன் முதல் பிரதான ஆசாரியன் ஆரோனின் நேரடி சந்ததியில் வந்தவன். இவன் ஆரோன் நம்ம படிச்சிருக்கோம். முதல் பிரதான ஆசாரியன், அவனுடைய நேரடி சந்ததியில் வந்தவன். யார் இந்த எஸ்ரா? இவன் வேதத்தை தெளிவாக அறிந்தவன், நம்மை போல அல்ல. யார் இந்த எஸ்ரா? இவன் வேதத்தை ஆழமாக அறிந்தவன். யார் இந்த எஸ்ரா? இவன் வேதத்தை முழுமையாக அறிந்தவன். யார் இந்த எஸ்ரா? எபிரேய எழுத்துக்களை மொழியை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தான். பாருங்க, இந்த சமஸ்கிருத மொழியை பற்றி, சான்ஸ்கிரிட் மொழியானது அழிந்தது. இப்பொழுது அதற்கு உயிர் கொடுத்து வருகிறார்கள். பத்திரிகையில் நாம், பேப்பர்களில் நாம் படிக்கிறோம். சில கல்வி கூடங்களில் கூட சமஸ்கிருத மொழியை, அழிந்த சமஸ்கிருத மொழியை திரும்ப உயிர் கொடுத்து அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில். அதே போல அழிந்து கொண்டிருந்த எபிரேய எழுத்துக்களை, மொழியை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தான் எஸ்ரா. அதற்கு உயிர் கொடுத்தான். யார் இந்த எஸ்ரா? இவன் யூதருடைய சங்கத்துக்கு தலைவனாய் இருந்தான். பாருங்க, ஒரு மனுஷன் எத்தனை காரியங்கள் செய்யலாம். யார் இந்த எஸ்ரா? பல்வேறு வேத புத்தகங்களை சரிபார்த்து ஆராய்ச்சி செய்து முழு வடிவத்துக்கு, இப்படி முழு வடிவத்துக்கு கொண்டு வந்தானா. பல வேத புத்தகங்களை ஆராய்ச்சி செய்து. யார் இந்த எஸ்ரா? பல யூத வழிபாட்டு தலங்களை கட்டி எழுப்பும் பணியை செய்தான். ஆங்கிலத்தில் சினகாக் என்று சொல்வார்கள். யூதர்களுடைய வழிபாட்டு தலம் அல்ல, யூதர்களுடைய தேவாலயம் என்று சொல்லலாம். பல தேவாலயங்களை கட்டினான். நமக்கு ஒரு தேவாலயம் கட்டுனாலே ரொம்ப கஷ்டமாயிரு. இல்லை சார், துட்டு கேட்க போவ இந்த திருச்செந்தூர் கோயில கட்டுறதுக்கு பாம்பேலாம் போய் பணம் பிரிச்சு கஷ்டப்பட்டு அந்த ஐயர்வாள், அப்போ ஒரு பால் டேவிட் ஐயர்வாள் இருந்தார். அதுக்கு பாம்பேல ஒரு மாசம் தங்கி எடுத்து இவன் எஸ்ரா ஏராளமான யூத ஆலயங்களை, தேவாலயங்களை கட்டினான். ராஜாவோடைய நல்ல தொடர்பு இருந்தான், மக்களோடைய நல்ல தொடர்பா இருந்தான். ராஜாவையும் பிடிச்சுக்கிட்டான், உலகத்தையும் பிடிச்சுக்கிட்டான், அப்படியே அசைத்தான் இவன். பாருங்க, கிட்டத்தட்ட
ஆசாரியன் தான். நம்ம பாஷையில் சொல்ல போனா ஐயர்வாள் சொல்றோம், ஆசாரியன் தான். ஆனா அவனை பற்றி 7-8 காரியங்கள் சொல்லிட்டேன். பாருங்க எவ்வளவு திறமைசாலி. அப்படி இதைத்தான் அத பன்முகம் கொண்டவன், a man of multi faces, a man, a package of multi talents. பன்முகம் கொண்டவன், பல திறமைகள். பாருங்க ஏராளமான யூத தேவாலயங்களை கட்டினான். ஆசாரியன் அவனுடைய தொழில், ஆசாரியன் அவனுடைய தொழில். நம்ம குரு மாதிரி ஐயர் மாதிரி ஆசாரியன். அவன் ஏராளமான வழிபாட்டு தலங்களை கட்டினான். அந்த வேதத்துல பல புத்தகங்கள் செதறி அங்கேயும் இங்கேயுமா கிடந்து தனித்தனி அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எதை எடுக்கணும் எதை எடுக்க வேண்டாம்னு பார்த்து முழு வடிவத்தில் கொண்டு வந்தானா. அது மட்டும் இல்லாம ராஜாவோட நல்ல தொடர்புல இருந்தான். ராஜாவோட நல்ல தொடர்புல இருந்தான், மக்களோட நல்ல தொடர்புல இருந்தான். அது பெரிய திறமை. இப்போ எனக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கிட்டவும் தெரியும். நான் அவரை நேரில் பார்த்தது கிடையாது. ஆனா இந்த எஸ்ரா ராஜாவோட நல்ல பார்த்து பேசிக்கிட்டு அடிக்கடி போயிட்டு வந்தவன், போக்கும் வரப்பமாய் இருந்தவன். அது மட்டும் இல்லாம சமஸ்கிருத அந்த எபிரேய பாஷைக்கு உயிர் கொடுத்தான். அதை அறிந்து கொண்டே வந்தது. வேதத்தை முழுமையாக அறிந்தவன். யூத சங்கத்துக்கு தலைவனா இருந்தான். யூதர்கள் சங்கம் வச்சிருப்பாங்கல்ல, அசோசியேஷன், அதுக்கு தலைவனா இருந்தான். பாருங்க, அதுதான் பன்முகத்தன்மை. பல திறமைகளை ஒரு ஆளே கொண்டிருப்பது. பாருங்க, ஒரு நல்ல உதாரணம் உங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக. ஏன்னா நீங்க சும்மா படுத்தே கிடக்குறாங்க நிறைய ஆட்கள் நம்ம இந்தியாவில். அதுக்காக சொல்றேன். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார் ஆயத்தனார் காலேஜ், வெள்ளாளர் சாமியல் என்று பேர். நம்ம சிஎஸ்ஐ கிறிஸ்தவர் தான். சாருக்கு தெரியும், ஆளை பார்த்துருப்பீங்களா? சாமியல் சார் பார்த்துருப்பீங்களா? நல்ல குடும்பத்தை ஓடிக்கிட்டு இருப்பாரு, நல்ல சுறுசுறுப்பாரு. எங்களுக்கு சுவாலஜி ஆன்சிலரி எடுத்தார். நான் கெமிஸ்ட்ரி மேஜர், ஆனால் சுவாலஜி ஆன்சிலரி எடுத்தார். அவர் இந்த எஸ்ரா மாதிரி பல காரியங்கள் செய்தார். எஸ்ரா 7-8 காரியம் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. அவர் காலேஜில் பேராசிரியர். என்ன அவருடைய வேலை என்னமா சொல்லுங்க? ப்ரொஃபஸர். காலேஜில் ப்ரொஃபஸர். ஆனா என்ன செய்ய, வேட்டைக்கு போவாங்க சார். ராத்திரி வந்துட்டு தான் போதும், துப்பாக்கியை தூக்கிட்டு வேட்டைக்கு போவாங்க. முயல் அது இதெல்லாம் அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க, வேட்டைக்கு போவாங்க. அப்போ துப்பாக்கி சுடுறதுல பெரிய கில்லாடி. அவருடைய தொழில் என்ன? கல்லூரி பேராசிரியர், வாத்தியார். ஆனா வேட்டைக்கு போவாங்க. அது ஒரு திறமை தான். நீங்க நானும் வேட்டைக்கு போக முடியுமா? என்ன இந்த அடைக்கல காட்டுக்கு வாங்கினாலும் கூட நான் வர மாட்டேன். ஐயோ கட்டுக்குரிய பாம்பு கிடக்கு, சாவல் இருக்கா, ஆள் விடுங்க ஐயா, நீங்க வேணா போயிட்டு வாங்க, நான் படுத்துக்குவேன். அவன் ராத்திரி நடுராத்திரி வேட்டைக்கு போவாங்க அந்த சார். அது ஒரு திறமையா? துப்பாக்கி சுடுறதுல நம்ம மாவட்டத்தில் அவங்கள மாதிரி போலீஸ்காரங்க கூட அவ்வளவு திறமையை சொல்ல முடியாது. ஷார்ப் ஷூட்டர், துப்பாக்கி அழகா சுடுவாங்க. போட்டோ எடுப்பாங்க. போட்டோ எடுக்கிறதுல அவங்கள மாதிரி நம்ம மாவட்டத்தில், அப்போ திருநெல்வேலி மாவட்டம் எந்த ஸ்டூடியோக்காரனும் அவன் பக்கத்தில் நிற்க முடியாது. நான் அவங்க கையாளா போயிருக்கேன் சில கல்யாண வீட்டுக்கு. அந்த கருவிகளெல்லாம் செல்லுந்துக்கிட்டு இந்து நண்பர்கள் வீட்டிலலாம் போய் போட்டோ எடுப்பாங்க. இந்த திருநீர் பூசுவாங்க தெரியுமா? கல்யாணத்தில் மாப்பிள்ளை பொண்ணுக்கு சொந்தக்காரங்களாம் வந்து நாம போடுவாங்க, திருநீர் பூசுவாங்க. அதுல துகள்கள் விழும் பார்த்தீங்களா? அது அவங்க படத்துல இருக்கும். புரியுதா நான் சொல்றது? அதெல்லாம் ஸ்டூடியோக்காரன் எடுக்கிறதெல்லாம் இருக்கு. இப்படி பூசும்போது அந்த துகள்கள் விழும். அவங்க சாமியல் சார் படத்துல இருக்கும். வேற ஒருத்தன் நான் படம் எடுத்தா நீங்க படம் எடுத்தா பூசுறது இருக்கும். பாருங்க, அவ்வளவு திறமைசாலி. அந்த கீழே விழுறது அவங்க படத்துல இருக்கும். அதெல்லாம் பார்த்து நாங்க அசல்றது உண்டு. பாம்பு சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணுவார். பாம்புகளின் தோழன். நான் ஒரு மொழியரவு ஜப கூட்டத்துக்கு ஒரு முன்னால, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால பாம்பு ராத்திரி படுத்திருக்கேன். இப்படி ஒரு கோயில பாம்பு பாம்புன்னு கேட்குறாங்க. நான்
உட்கார்ந்துக்கிட்டேன். நானும் என் மாப்பிள்ள ஒருத்தனும். பாம்பு பக்கத்தில் ஒருத்தாங்க. அடிக்க போக வேண்டியதானே கிடையாது. அப்போ லைட்டை போட்டுக்கிட்டு கதவெல்லாம் மூடி உட்கார்ந்தாச்சு. அப்போ நம்ம பாம்பு கிட்ட ஓடணும். ஒரு நாள் எங்கள் வகுப்பில் என்ன நடந்ததுன்னா, பாருங்க எத்தனை திறமை பாருங்க ஒரு தனி மனிதன்ட்டு. படிச்சு கொடுக்குறது தான் அவருடைய வேலைன்னா இதெல்லாம். ஒரு நாள் திடீர்னு இப்படி ஏசுறாங்க. எல்லாம் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கா, தூக்கி வெளியே போட்டுருவேன். எங்களுக்கெல்லாம் ஒரே பயம். ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கணும், என்னடா ஏசுறாங்க சார் திடீர்னு. திரும்பியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தா தூக்கி தூர போட்டுருவேன். ஒழுங்கா இருக்க மாட்டியாங்க. எல்லாம் நல்லா தானே இருக்கும். அந்த நீ உருப்பட மாட்டான், உன்னை வெளியே தான் போடணும்ட்டு இந்த இப்படி சட்டைக்குள்ள கையை விடுறாரு. ஒரு பெரிய பாம்பை இருக்க உடம்புல இருந்து நாங்க மாணவர்கள் அங்க இருக்கோம், நிக்கவா ஓடவா இருக்கோம். அவர் கையில் வச்சிருக்கு. இல்ல சார் கையில தான் வச்சிருக்காரு, மேலே தூக்கி போட வராது இருக்குன்னு சொல்லி கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்க பாம்புகளின் தோழன். அவர் விவசாயம் வேற பண்ணுவாங்க. அன்னைக்கு கூட திசைவழியில சாமியல் சாரை பற்றி ஒரு டாக்டர், ஒரு பழைய டாக்டர், பெரிய டாக்டர் ராஜேந்திரன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, அவருக்குலாம் ஒரு 25 ஏக்கர் நிலம் இருக்கும்பா வெள்ளாளையில நீ சொல்லிட்டு இருந்தாரு. விவசாயம் பண்ணுவாங்க சார். டிசி மெம்பர் வேற. வெள்ளாளோட கோயிலுக்காக நல்லா உழைக்க வேற செய்வாங்க. இப்படி கூட நான் பார்த்துக்கேன். இந்த காயப்பட்டத்துல இருந்து கொஞ்சம் துணிகள், பேண்ட், ஷர்ட்டெல்லாம் அந்த காலத்தில் அப்புறம் இப்போ வெளிநாட்டு துணியெல்லாம் சாதாரணம் கிடைக்கும். அதை கூட என்கிட்ட ஒரு குமார் உனக்கு வேணுமா, ஒரு 10 நிமிஷம் அடிக்க உனக்கு வேணுமா, நீ வாங்கியா, ரொம்ப சீப்பாக தான் இருக்கு. பாருங்க ஒரு பேராசிரியர், அதாவது ஒரு வாத்தியார் கிட்டத்தட்ட 10 காரியங்கள் தனக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்கள் இருக்குது. இங்க ஆர்மேல இருந்து ஒரு ப்ரொஃபஸர் அப்போ படிச்சு கொடுத்தாரு, இப்ப இறந்துட்டாரு. அவரை நான் குறைச்சல, ஆனா அவரு என்ன செய்வாரு, நல்லா படிச்சு கொடுப்பாங்க. அந்த சார் படிச்சு கொடுத்தாக்கி சாயந்தரம் வரும், அப்படியே பஜாருக்கு வருவாங்க. வந்து அப்படி தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பார்த்து அப்படி கடையிலே உட்காந்து பேசி வீட்டுக்கு தேவையான காய் இதெல்லாம். அந்த வீட்டில் போய் டிவி பார்ப்பாரு. அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு திரும்ப காலேஜுக்கு கொண்டு போடுவாங்க. அவ்வளோதான். அவங்க பிள்ளைகள்லாம் நல்லா கட்டி கொடுத்தாங்க, படிக்க வச்சாங்க. அவ்வளோதான். இப்படிதான் எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க. ஆனால் எங்கள் சாமியல் சார் மட்டும் 10 காரியங்களுக்கு மேலே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த எஸ்ரா அப்படி செய்தாங்க. அப்போ நீங்களும் அந்த மாதிரி முயற்சி செய்யலாம். ஒரு நிமிஷம் கூட வீண் பண்ணாம பல காரியங்கள், பல திறமைகளை வளர்க்கலாம் பார்த்துக்கிடுங்க. அப்படி அது உண்மையிலே எஸ்ராவிடம் இருந்தும் படிக்கக்கூடிய பாடம், சாமியல் சாரிடம் இருந்தும் அதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் எஸ்ராவின் வாழ்க்கையை பற்றி ஆராய போகிறோம். அருமையானவர்களே, பெரிய மனிதர்களின் வாழ்க்கை சரித்திரம் தான் உலக சரித்திரமாக உருவெடுக்கிறது. பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டும். மகாத்மா காந்தி, ஆபிரகாம் லிங்கன், ஜான் எஃப் கென்னடி, அப்துல் கலாம், இவருடைய வாழ்க்கை வரலாற்றெல்லாம் நீங்கள் அந்த புத்தகங்கள் கிடைத்தால் அல்லது புத்தகங்களை பார்த்தால் வாங்கி படிக்க வேண்டும். பாருங்க, அமெரிக்க ஜனாதிபதிக்கும் 24 மணி நேரம் தான். நம்ம 6 மணி நேரம் ரோட்டில் படுத்து கிடக்கிறவனுக்கும் 24 மணி நேரம். அவர் அப்படி முன்னேறிட்டார். இவன் ரோட்டில் கிடக்கிறான். எனக்கு கூட ஒரு காந்தியை பற்றி, காந்திய சிந்தனை, காந்தியன் தாட் என்று ஒரு MA குடிக்கிறார்கள். மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து, யூனிவர்சிட்டியிலிருந்து. அதில் MA படித்தேன். மிகவும் பிரயோஜனமாக இருந்தது, மனதுக்கு பிடித்ததாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. அந்த காந்தியன் தாட் MA கோர்ஸ். எஸ்ராவை பற்றி 2 காரியங்களை உங்கள் முன் வைத்து அமரலாம் என வாஞ்சிக்கிறேன். எஸ்ரா உண்மை உள்ளவன். அந்த அர்த்தசஸ்திரா ராஜா அவன் பேரை சொல்லணும்னாலே நமக்கு கஷ்டமா இருக்கிறது. மாத்திரம் படிக்கிறாப்புல. அர்த்தசஸ்திரா ராஜா 16 கோடி அவன் கையில கொடுத்து
16 கோடி பெருமதியான வெள்ளியையும் பொன்னையும் பனிமூட்டுகளும் அவன் கையில் ஒப்படைச்சான். போ, அந்த கோயிலுக்கு இன்னும் என்னென்ன செய்ய வேண்டுமோ செய். அவன் உண்மை உள்ளவன் என்று தெரிந்துதான் அவனிடம் ஒப்படைத்தான். கர்த்தர் நமக்கும் நம்முடைய போஷிப்புக்கும் உறுதுணை வாய்க்காக பணம் கொடுத்திருக்கிறார். நாம் தசம பாகம் எடுக்கிறோமா? தசம பாகம் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். அது பெரிய ஆசீர்வாதத்தை தரும். நல்ல ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். அதை கெடுக்கிறோமா அல்லது ஆண்டோடு நாம் மகிமைக்காக உபயோகிக்கிறோமா? ஒரு கப்பல் ஊழியம் செய்யும் போது ஒரு வெளிநாட்டு கப்பலுக்கு சென்றேன். இங்கே தூத்துக்குடியில் தான். அந்த கேப்டன் விலை உயர்ந்த மதுபானத்தை என் முன்னால் வைத்து, இதை நீ குடி என்று சொன்னேன். நான் சொன்னேன், மதுபானம் பக்கமே நாங்கள் ஊழியத்தில் இருக்கோம். மதுபானத்தை மற்றவங்க கிட்ட சொல்லுவோம் குடிக்காத, நீங்க ஏன் கிட்ட குடிங்கிறீங்களேன்னு சொல்லி தெரிஞ்சேன். நீங்க வேணா எனக்கு கொக்கோ கோலா டின் தாங்க, கொக்கோ கோலா பெப்சி டின் தாங்க. நானும் நல்லா குடிக்கிறேன், பையன் வச்சிருக்கேன், அதுலேயே நிறைய அடிச்சுக்கிட்டு வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் கொடுக்கலாம்னு சொல்லி தெரிஞ்சேன். கொக்கோ கோலா பெப்சிலாம் நான் நிறைய தருவேன், அதில் சந்தேகமே கிடையாது, தருவேன், நிறைய கிடக்கு. ஆனால் நீ இதை மதுபானத்தை குடி என்றார். உன் தாய் தகப்பெல்லாம் இங்க இல்லையே. அவர் பாருங்க லாஜிக்கா ஒரு அடி அடிக்கிறார். உங்க அப்பா அம்மா தான் இங்க இல்லையே, நீ குடிச்சாங்க. நான் இப்படி பரலவந்த கையை காட்டிட்டு என் அப்பா அம்மா எப்பவும் இருக்காருன்னு, அவரும் கிறிஸ்தவர் தான் கேட்டார். என் அப்பா அம்மா எப்பவும் இருக்காரு அவனை சிரிச்சுக்கிட்டு விட்டுட்டாரு. பாருங்க, நைசிபோரஸ் என்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் அதில் வீர செயல்களை செய்கிறவனாய் காணப்பட்டான். தீர செயல்களை போர்க்களத்திலே செய்தான், எதிரிகளை முறியடித்தான். அவனிடம் சென்று ஒரு சேவகன் கேட்டான், ஐயா நைசிபோரஸ் ராஜாவே, நீர் யுத்த களத்திலே சிறந்து விளங்குகிறீர், எதிரிகளை பந்தாடுகிறீர், துவம்சம் செய்கிறீர், அதற்கு என்ன காரணம் என்று கேட்டான். அவன் பாக்கெட்டில் இருந்தே ஒரு சிறிய புகைப்படம் வந்து எடுத்தான், அவன் தகப்பனுடைய புகைப்படம். அதை காட்டி, இதை நான் சோர்வு வரும்போதெல்லாம் பார்த்துக் கொள்வேன். கண்டிப்பாக நாம் நமக்கு சோர்வு வரும்போதெல்லாம், பாவத்தை நோக்கி இழுக்கப்படும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். அந்த பாவ பழக்கங்கள் பக்கத்தில் போகவே மாட்டோம். தீய வழிகளை நோக்கி செல்பவர்கள் அநேகர் என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, என் மனசுக்கு நல்லா இருக்குங்க. உண்மையிலே இங்க நல்லா இருக்காது கேட்கணும். என் மனசை தூர போடுங்க, மனசை மண்ணடி போடுங்க, இதுக்கு பிடிச்சிருக்கா என்று நாம் போட வேண்டும். மனதை, ஒரு பெரிய மனிதர் கூறுகிறார், மனதை அதன் போக்கிற்கு விட்டுவிட்டார் அதற்கு காட்டியானை பலம் வந்துவிடும். ஆரம்பத்திலேயே அதை கட்டுப்படுத்தி விட்டால் நாம் நம் ஏவலனாக, நம்முடைய வேலைக்காரனாக அது மாறிவிடும் என்று சொல்கிறார். மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் பிரயோஜனமாக, மனதை அதன் போக்கிற்கு விட்டுவிட்டால் அதற்கு காட்டியானை பலம் வந்துவிடும். ஆரம்பத்திலேயே அதை கட்டுப்படுத்தி விட்டால் நம் ஏவலனாக மாறிவிடும். எஸ்ரா உண்மை உள்ளவன் என்று பார்த்தோம். இரண்டாவதாக எஸ்ரா ஒரு சீர்திருத்தவாதி. எஸ்ரா ஒரு சீர்திருத்தவாதி. பாருங்கள், ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இவன் தன் மக்களை விசிட் பண்ணுகிறான், போய் பார்க்க, நல விசாரித்து இவங்களா இன்னும் எப்படி இருக்கிறது என்று அந்த அர்த்த சாஸ்திரா ராஜாவுடைய உதவியோடு அவன் கொடுத்த பொருட்கள் பொண்ணு எல்லாத்தையும் அள்ளி கொண்டு, பணத்தை எல்லாம் அள்ளி கொண்டு, மூட்டை கட்டி கொண்டு அங்கு செல்கிறான், மக்களை சந்திக்க, உதவி செய்ய, ஆலோசனை கூற. ஆனால் அங்கே பார்த்த காரியம் மிகவும் வேதனையாக இருந்தது. மக்களில் பலர் அந்த மக்களில் பலர், தேவனுடைய பிள்ளைகளில் பலர் அந்நிய மக்களை மனம் புரிந்திருந்தார்கள். அந்நிய ஜாதிகளில் பெண்களை, அதாவது யூத மதத்தில் இல்லாதவர்களை மனம் புரிந்தார்கள். அதனால் அந்த அந்நிய தேவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படியே பாளையத்துக்குள் வந்துவிட்டது.
விக்கிரகாராதனை, விபச்சாரம், பிள்ளைகளை தீ கடத்துதல், இப்படிப்பட்ட பாவங்கள் வந்து விட்டது. இவனுக்கு மிகவும் வேதனையாகிவிட்டது. அவர்களின் அநேகர் அந்நிய ஸ்திரீகளை, யூதர் அல்லாத ஸ்திரீகளை மனம் புரிந்திருந்தார்கள். இன்றைக்கு கூட இப்படி ஒரு அவல நிலையை நாம் கிறிஸ்தவ சமயத்திலே நாம் பார்க்கிறோம். ஆங்காங்கே நான் செல்கிற பல இடங்களில் பார்க்கிறேன். எனக்கு ஒரு இளம் பெண்ணை தெரியும். அவர்கள் சீனா தேசத்தில் உள்ள ஒருத்தனை கல்யாணம் பண்ணினார்கள். அவர்கள் நம்ம கிறிஸ்தவங்க, சிஎஸ்ஐ. அவங்க கெட்டினது யாரு? சீன மதத்துக்காரன், சைனாக்காரன். அப்போ நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், அவரு கிறிஸ்தவரான்னு கேட்டேன். இல்லை அவரு கிறிஸ்தவர், அவங்கெல்லாம் புத்த மதம். இங்கே நம்ம இந்தியாவில் புத்த மதம் கொஞ்சம் பேர், ஒரு 2000 பேர் வட இந்தியாவில் இருக்காங்க. மற்றபடி புத்த மதம் வந்து இலங்கையில் நிறையா இருக்கு, சீனாவிலையும் நிறையா இருக்கு. நம்ம மாநிலத்தில் இல்லவே இல்லை, தமிழ்நாட்டில் கிடையாது. அப்போ நான் கேட்டேன், அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், நீ கல்யாணம் கட்டியிருக்கியா? அவரு ஃப்ளோரா, அவரு கிறிஸ்தவரா கேட்டேன். இல்லை அவங்கெல்லாம் புத்திஸ்ட், புத்த அப்படின்னா சரி சரி என்று. அப்போ எதுக்காக நீ அப்படி கல்யாணம் பண்ணா உனக்கு கிறிஸ்தவ மாப்பிள்ளையே கிடைக்கலையா? நீங்கள் இல்லை அவர் ரொம்ப அழகா இருக்காரு, ரொம்ப படிச்சிருக்காரு, எக்கச்சக்கம் சம்பளம் வாங்குறாரு, அதனால என் மனசுக்கு பிடிச்சி போச்சு. மனசுக்கு பிடிச்சிட்டான். அவங்க மதமாவது கிதமாவதுன்னுட்டு இப்படி அதே. நான் தமிழ்நாட்டில் போகாத ஊர் கிடையாது நினைக்கிறேன். சேலம், சென்னை, நாகூர், அப்படி பல இடங்களுக்கு போயிட்டு இருக்கேன். நம்முடைய கிறிஸ்தவ பெண்கள் மற்ற மதத்தினரை கல்யாணம் பண்ணிக்கிறது நான் சாதாரணமாக அங்கங்கே சென்னையிலலாம் ஏராளம். கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, என் மனசுக்கு பிடிச்சிக்கிட்டு மாப்பிள்ளை அழகாக இருக்காரு, நல்ல சம்பளம், என் மனசுக்கு பிடிச்சது. அப்போ இங்கே வேதம்லாம் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் அன்னைக்கு மதமாக விதமாகுது அப்படி சொல்கிறாங்க. அது உண்மையிலே. ஆக இதே கதை தான் யூத மக்கள் மத்தியில் காணப்பட்டது. யூத மதத்தை அழிவில் இருந்து காப்பாற்றி அதன் சட்டங்களை, வழிபாட்டு முறைகளை எல்லாம் நிலைநிறுத்தினான் எஸ்ரா. அவங்களுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ணி அவங்கள மனம் திரும்ப வச்சாங்க. அவங்க எல்லாம் அழுது மனம் திருப்பினார்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஆழத்தை புரிந்து கொண்ட மக்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து மனசாவப்பட்டு அழுதார்கள், மனம் திரும்பினார்கள். எஸ்ரா பிரசங்கம் பண்ணான், பாவத்தை கடிந்து கொண்டு மக்களுக்கு பிரசங்கித்தான். அந்த பாவங்களை எல்லாம் பிடுங்கள், விபச்சார பாவங்களை எல்லாம் பிடுங்கள் என்று அப்படி சீர்திருத்த வாதியாக எஸ்ரா காணப்பட்டான். உண்மையிலே அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கும் தருவாராக. அல்லேலூயா.